நமக்கு பிள்ளைகளை கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு தான் தர்றார். பிள்ளைகளை ஆண்டவர் எதுக்காக கொடுக்கிறாரு? அவருடைய ஆலயத்தின் ஊழியத்திற்காக இசை வாசிக்க, பாடல்களை பாட, மற்ற ஊழியங்களை ஆலயத்திலே செய்ய, அவருடைய வசனத்தை போதிக்க, பணிவிடைகளை செய்ய, ஆலய ஊழியத்தின் வேலைக்காக, அவருடைய திருச்சபை கட்டும் பணிக்காக கர்த்தர் பிள்ளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். அன்றைக்கு அவர்கள் ஆசாரியருடைய பிள்ளைகளாக இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறோம். அன்றைக்கு ஒரே ஒரு ஆலயம்தான் உலகம் முழுவதற்கும் இருந்தது. இன்றைக்கு உலகமெங்கும் எண்ணற்ற ஆலயங்கள் இருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷமயமாக்கப்பட வேண்டும், கர்த்தரை அறிய வேண்டும். அப்படியானால் நம்முடைய பிள்ளைகள் தேவ ராஜ்யத்தின் ஊழியத்திலே, ஆலயத்தின் வேலையிலே முயன்று நிற்க வேண்டும் என்றுதான் தேவன் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார். அல்லேலூயா.